நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி கனடாவா என்ன நாடுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு புயலா ஏதோ ஒரு அட்டாக்கு. உடனே இவர் வந்து ₹1,00,00,000 அந்த காலத்தில எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பாரு தூங்காம. அதை கொண்டு அப்படி கொடுத்தாரு. எதுவாக இருந்தாலும் சரி முதல் பணமாக அவராக தான் இருக்கும். எம்ஜிஆர் வந்து எங்கள் ஃபைட்டர்ஸ் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்துருப்பார். அவங்க ஃபைட்டர்ஸ் வீட்டுக்கே போயிட்டு அவங்க வசதி வாய்ப்புகளை பார்ப்பார். வசதி இல்லைனா ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவார். படிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார். கேப்டன் அங்கே வீட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே என்னென்ன பண்ணணுமோ பாடியை தூக்குறதுலேருந்து கேப்டன் பண்ணுவார். 2 பேரும் ஒரே இதில் இருப்பாங்க. கேப்டனும் புரட்சி தலைவரும் அப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் நான் 2 பேருமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி நடிகர் சங்கம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகும்போது அவர் கலை நிகழ்ச்சி அது இதெல்லாம் நினச்சி அவர் கேப்டன் சரத்குமார் சார் நெப்போலியன் சார் 3 பேர் சேர்ந்து அந்த இடத்த அவ்வளோ போராடினா தூக்கம் இல்லாமல் அவ்வளோ உழைச்சார் கேப்டன். எனக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து வாங்கியிருக்காரு. அவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல மனம் கொண்டவர். அவர் வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்ற அந்த பாட்டு அவருக்காகவே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இன்றைக்கி பாருங்கள் வீடு போனேன் இது 10,000 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. 10,000 பேர் இங்கே மட்டும். இந்த இங்கே போனேன் இங்கே ஒரு 500 பேர் இருக்கும். நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க சாப்பாடு போடுவேன். இங்கே ஒரு 500 பேர். இந்த எம்ஜிஆர் நகரில் மட்டுமே 10,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க.